காஞ்சிபுரம் நகராட்சியின் 2வது வார்டு பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, எத்தனை நாட்களா இந்த குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வர பிரச்சனை இருக்கு? இந்த பிரச்சனை குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா தமிழ் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியில் தினந்தோறும் நகராட்சியிலிருந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த குடிநீரானது சாக்கடை கலந்து பயங்கர துர்நாற்றத்துடன் கருப்பு நிறத்தில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நகராட்சி ஆணையரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு தனியார் செல்போன் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இரவு நேரங்களில் வந்து அந்த பகுதியில் வயர் புதைப்பதற்காக பள்ளம் நோண்டும் பொழுது தெரியாதனமாக அந்த கழிவுநீர் குழாயையும் குடிநீர் குழாயையும் உடைத்து விட்டார்கள். அதனால்தான் இந்த கழிவுநீர் வந்து கலந்து வருகிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் நம்மிடம் புகார் தெரிவித்த உடனே அந்த பகுதியில் நம் ஊழியர்களை கொண்டு அந்த பகுதியில் அந்த கழிவுநீர் வராத வண்ணம் நம் தடுத்து பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அந்த பகுதி மக்கள் நம்மிடம் கூறியது என்னவென்றால், தொடர்ச்சியாக இதே மாதிரி சம்பவம் வந்து நகராட்சி முழுவதும் வந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து அந்த உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் நம் மக்கள் நேரடியாக கொண்டு போய் முறையிட்டாலும் அவர் வந்து மிகவும் மெத்தன போக்குடனே அந்த பணியை வந்து அவர் மேற்கொண்டு வருகிறார்கள் என மக்கள் வந்து புகார் தெரிவிக்கிறார்கள். தமிழரசன் பிரசன்னா, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நகராட்சி ஆணையர் சேகர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், காஞ்சிபுரம் நகராட்சியில 2வது வார்டு பகுதியில குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வரதா மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டதா? இதுவரைக்கும் இந்த விஷயத்துல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கொண்டு வரப்பட்டது. 3 தினங்களாக வந்து அந்த கழிவுநீர் எங்கே கலக்குதுன்னு சொல்லிட்டு தேடப்பட்டு எங்களுடைய குடிநீர் பணியாளர்களை வைத்து இன்று சரி செய்யப்பட்டது. திரு சேகர், கடந்த 15 நாட்களா இந்த பிரச்சனை நீடித்து வந்ததாகவும், இது குறித்து ஏற்கனவே உங்களுக்கு புகார் வந்தும் நீங்க மெத்தன போக்கோட இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறதா தகவல்கள் வருது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க வந்து உடனே வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்கள் வந்து உடனே சரி செஞ்சிட்டோம். இன்னும் எவ்வளவு நாட்கள்ல இந்த பிரச்சனை முழுமையா சரி செய்யப்படும் திரு சேகர்? இன்று சரி செய்யப்பட்டது. திரு சேகர், இணைப்பில் வந்து உங்களுடைய விளக்கங்களை அளித்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் பேசலாம். பிரசன்னா, அந்த பகுதியில குடிநீர்ல கழிவுநீர் கலப்பதற்கு என்ன காரணம்? அதனை சரி செய்யும் பணியில அதிகாரிகள் ஈடுபட்டு வர்றதா சொல்லியிருக்காங்களே, இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த முக்கியமா அந்த குடிநீர் குழாயில வந்து கழிவுநீர் கலப்புக்கான காரணம் என்னவென்றால், பகல் நேரத்தில் வந்து அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய பள்ளங்களை நோண்டி அந்த தனியார் செல்போன் நிறுவனத்துக்குள்ளான அந்த வயர்களை புதைப்பதற்கான பணிகளை அவர்கள் வந்து மேற்கொள்ளவில்லை. இரவு நேரங்களில் ராத்திரியில் அவர்கள் வந்து பள்ளங்களை நோண்டி அந்த வயர் புதைப்பதற்குண்டான பணிகளில் வந்து அந்த ஊழியர் வந்து ஈடுபட்டார்கள். அப்பொழுதுதான் தெரியாதனமாக அந்த கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த பைப்பை வந்து உடைத்து விட்டார்கள் என நகராட்சி சார்பாக வந்து தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் பொதுமக்களும் அதே தான் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் பள்ளங்களை வந்து நோண்டி விட்டு மீண்டும் அந்த பள்ளங்களை வந்து சரி செய்யாமல் அப்படியே அவர்கள் விட்டு செல்கிறார்கள். இதனால் போக்குவரத்தும் பயங்கர பாதிப்பாகிறது. மழை பெய்யும் போது அந்த பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி நின்று அதுவும் தொற்று வியாதியை வந்து ஏற்படுத்தி வருகிறது என மக்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த நகராட்சி ஊழியர்கள் அந்த பள்ளங்களை வந்து மூடும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளை தான் அந்த குடிநீரில் வந்து மீண்டும் அந்த கழிவுநீர் கலந்து வருகிறதா இல்லையா என்பதை வந்து உறுதியாக வந்து கூற முடியும். தமிழரசன்.